வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹாரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் பேபி சிட்டர் சீசன் 1 எபிசோட் 5. கஷிமா என்னோடய குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிடோரியோட அம்மா சவர்தாரி இங்கே குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. மிடோரியை கொடுத்துட்டு மிடோரி பார்த்திங்கன்னா கையிலேயே அசிங்கம் பண்ணிடுறான், அதாவது ஆகி போயிடுறான். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது மிடோரி அந்த டைப்பரை எடுத்ததுக்கப்புறம் ஒய்ப் பண்ணாமலேயே, அதாவது அந்த பூப் அவங்க பின்னாடியே ஒட்டியிருக்குது, அதை துடைக்காமலே பார்த்திங்கன்னா மிடோரி ஓடி போயிட்டா. திடீர்னு கதவை திறந்துட்டா. அங்கே ஒரு பையன் பார்த்திங்கன்னா கதறான், டே யார் அந்த குழந்தை, தூக்குட அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கதறான். நீங்கள் யார், இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கேட்குறான். என் வருங்கால குழந்தைய தான் நான் இங்கே பார்க்க வந்தேன், அது என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. இது வருங்கால குழந்தையா, நீங்கள் என்ன இங்கே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களே, அப்போ நீங்கள் யார் அப்படிங்கும்போது, நான் உனக்கு சீனியர் செகண்ட் இயர் படிச்சிருக்கிறேன், என் பேர் இனுய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி நீ இந்த மினோரிக்கு அப்பா ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு தான் ரொமான்ஸ்னால என்னன்னு தெரியாது, அப்புறம் எப்படி நீ என்கிட்டலாம் கேட்டுட்ருக்கிற. நானும் சவட்டாரியும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிகிட்டு இருக்கிறோம், ஏன்னா எனக்கு ஏற்கனவே அவள் கூட நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கஷிம் அதிர்ச்சிலேயே அப்படி உறைஞ்சிட்டாங்க. உசைதாவும் வந்துட்டார். கஷிமா என்னாச்சு அப்படிங்கும்போது, கஷிமா நாங்களும் வந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கா அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொட்டாருமே அதிர்ச்சியில் தான் இருக்கிறான். ஐயோ என்ன மனுஷர் கொட்டாரு, நீ என்னால் சேர்ந்து அதிர்ச்சியில் இருந்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு டக்கா தலையிலே எரியல ஆரம்பிச்சு ஆடி இருக்கிறாங்க. உசைதா நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டாக சொல்லு, மிடோரி அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கும்போது, அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் ஏதோ முக்கியமான வேலையாக ஏதோ பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு உசைதா சொல்கிறான். அப்போ ஒருவேளை அவர் சொன்னது நிஜமாயிருமோ, அவன் நிஜமாலேயுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் சவத்தாரிக்கு ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா யோசிச்சுட்ருக்கிறான். மிடோரி பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சியில் பார்த்துருக்காரா. கஷிமா ஸ்கூலில் கவிதானிக்கிட்ட இதை பற்றி டவுட் கேட்குறான். ஏன்னா சின்ன வயசு பையன் பெரிய வயசு பொண்ணுக்கிட்ட யாராவது இப்படி குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் பெற்றுக்கல, தப்பே இல்லை, ஒருத்தர் மனசு ஒத்து போனால் தானே, மனசெல்லாம் ஒத்து போனால் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவிதானி சொல்கிறான். இதை கேட்டுட்டு கஷிமா ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஓ அப்போ சரி, இங்கே இருக்கிறவங்க யார் வேணால் எல்லாமே லவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனுய் அப்படிங்கிற அந்த பையன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற நான் யாரை வேணால் லவ் பண்ணிக்கலாமா, இந்த பொண்ணு ரொம்பவே அழகாக தான் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எதுக்கு வேணும் இப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது இனமோட்டோவும் பார்க்குறாங்க. இனமோட்டோ இங்கே தான் இருக்கிறியா, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, என்னடா பேச்சு, முதல்ல வழி விடு, எனக்கு படிக்கிறதுக்கு நேரமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவு திறந்து டே கேர் ரூமுக்கு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது இனுய் பார்த்திங்கன்னா குழந்தைங்கிட்ட சரியான சேட்டை. குழந்தைங்க எல்லாருமே தன்னோட சளி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இனுய் மேலே அடிச்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே ராவடித்தனம் பண்ணாதீங்க, எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த கர்ச்சிப்பில் சளி சிந்திட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற, குழந்தைங்களை பார்க்குறவங்க உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு இனுய் திட்டிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இங்கேன வேலை, நீங்களும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் இங்கே சவத்தாரியை பார்த்து எல்லாமே உண்மையை சொல்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சவத்தாரி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இனுய் கஷிமா என் குழந்தைய பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கும்போது இனுய் சவத்தாரியோட கையை பிடிச்சிக்கிட்டு, சவத்தாரி மேடம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்களும் நானும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மிடோரி செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறா. பார்த்தீங்கன்னா ஐயோ அழுகாத மிடோரி, உங்கள் அப்பா சீக்கிரம் வந்துடுவார், அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனுய்க்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை. நீங்கள் அப்போ நிஜமாலுமே உங்கள் ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருக்கார் அப்படிங்கும்போது, என்ன கேள்வி இது, என் ஹஸ்பண்டில் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் எதோ சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சவத்தாரி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது உண்மையை உதவினா கேளுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு மூலையிலே கொண்டுட்டாங்க. இனி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு டக்கா எல்லாம் சும்மாவே இருப்பான். சும்மா எல்லாருமே எல்லாம் நோண்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, சிரிக்கணும் தானே, எல்லாம் சிரிச்சுக்குங்க, இப்பேற்பட்ட ஒரு பல்பு வாங்கியிருக்கிறேன், அப்புறம் என்ன சிரிக்காமல் நல்லா சிரிச்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ உனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணியிருக்க, அப்போ சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டாரோ ஒரு புக்கு காட்டிட்டு அந்த புக்கில் இருக்கிற கதையை படித்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சவத்தாரிக்கு ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி இல்லைன்னு சரி, அவன் மேலே நான் அன்பு காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இன்னும் கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விளையாண்டு இருக்கிறாங்க. நம்மளோட போர் எதிர்த்து யார், நான் மிடோரியோட அந்த ராட்சஸனை எதிர்த்து தான் ரெட் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே ரெடியாகுங்க. ரெட் ரேஞ்சர் 1, எல்லோ ரேஞ்சர், ப்ளூ ரேஞ்சர், பிங்க் ரேஞ்சர்னு சொல்லும்போது கிரீன்சன் பிங்க் ரேஞ்சர் ஆகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீங்கள் கிரிக்கெட் இருக்க அப்படிங்கும்போது, படிக்கிறதா நான் முக்கியமான எல்லோரும் போய் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு செம அதிர்ச்சி. ஏன்னா கிரீன் இனமோட்டோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்போ சரி கிரீன் இனமோட்டோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா, அவளை பார்த்து இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, நான் சூனிகாரியாக போகிறேனே அப்படின்னு கிரீன் சொல்கிறாங்க. அப்பாடா நல்ல வேலை, அவள் ஏதோ மறுபடியும் இனமோட்டோ மாதிரி பண்ண போகிறான்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, கிரீன்
இன்னும் சூனிகாரியெல்லாம் நல்லா இருக்க மாட்டா, எப்போவுமே ரெட் ரேஞ்சர் தான் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. சூனிகாரியில் ரெட் ரேஞ்சர் இல்லை அந்த மாதிரியெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கஷிமா வந்து கமிட்டோனியோட வாயை வந்து பொத்திட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களோட கற்பனை திறனை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டார் வந்து சண்டை போடுறத தடுக்க போகும்போது கொட்டாரை தள்ளி விட்டு 2 பேருமே செம்மையாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டக்கா வந்து ஒரு ரெட் ரேஞ்சரோட எடுத்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரின்சான்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, அதாவது ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் தான் பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடப்பத்தை மேலே வந்து க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏய் உன்னால பறக்க முடியாது, நீ ஒரு பைத்தியக்காரிடி, டேய் என் கூட விளையாட வரதுனா வாங்க, இல்லைன்னா அவ கூட போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கா வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க. நீ கிளாஸுக்கு போட கஷிமா, இங்கே இப்போ தான் பண்ணிகிட்ருப்பா, இவ சீக்கிரமே விட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கஷிமாவும் கமித்தானியும் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களோட கற்பனை திறனை விடுறது எனக்கு கொஞ்சம் நல்லதாக தான் தோணுது கமித்தானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கஷிமா. இருந்தாலும் நீ அவங்ககிட்ட சொல்கிறதா பெட்ரு, ஏன்னா அவங்க கற்பனை திறனை எக்கச்சக்கமாக எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமித்தானியும் சொல்லியிருக்கிறாங்க. வழியில் நின்றுட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க, வழி விடுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னமோட்டை வந்து கத்துறாங்க. என்னை மன்னிச்சிரு, நீ போ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. திடீர்னு இன்னமோட்டாவும் வந்து கேட்குறாங்க, குழந்தைங்களை பற்றி என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீ தான் இப்போ ஏதோ வாலண்டியராக வந்து கேட்குற அப்படின்னு கமித்தானி வந்து செருப்பு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இன்னமோட்டா என்கிட்ட வந்து ஒரு பொண்ணுங்க கிட்ட சஜஷன் கேட்குற வேலை இருக்குது, நீ சூனிகாரிகளை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கும்போது சூனிகாரிகளா நீ வா நான் உன்கிட்ட புக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஏ பொண்ணு உட்காந்துருக்கிறதால கிளாஸ் எல்லாருமே பார்த்துட்டு அதிசயமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னமோட்டோ இந்த புக்கில் இருக்கிற முறையில் நான் குழந்தைங்கிட்ட கதை சொன்னால் எல்லாருமே பயந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. என்னால் முடிஞ்சது என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களே பண்ணிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதை டம்முன்னு சத்திட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் கமித்தானி கஷிமாவோட கிளாஸில் இருக்கிற இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு லைட்டாக க்ரஷ் இருக்குது. இவளுக்கும் இன்னமோட்டோவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியலையே, நான் இப்போ அவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமா, இப்போ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்கள வந்து சூனிகேரியாகன்னு சொல்கிறாளே, இன்னமோட்டோ சொல்கிற மாதிரி நம்ம நேர்லேயே சொல்லிடலாமா, சூனிகேரின்னா யார், நமக்கு சேர்மன் தான் ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர்மன் நினச்சிட்டு இருக்கும்போதே இல்லை நம்ம அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீன்சனு கொஞ்சம் கூட விட்டு கெடுக்காமல் அந்த தொடப்பத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிரீன் எதுக்கு டயர்டாக இருக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வரவே இல்லை. கொட்டாரோ பார்த்திங்கன்னா கிரீன்சன் கொண்டு வந்த புக் எடுத்து கதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது கதை கேட்குறவங்களாம் வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீன்சனுக்கு ஒரு ஐடியா வருது, அங்கே ஏதோ மேலே பார்க்குறாங்க, மொட்டை மாடியிலேருந்து குதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஐடியா வந்துருக்க மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கஷிமாவும் புக் எடுத்துகிட்டு வரும்போது கிரீன்சனை அங்கேருந்து குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அங்கேருந்து குதிக்கும் போதே கஷிமா எப்படியும் அங்கேருந்து போய் தாவி வந்து கிரீனை வந்து காப்பாற்றிட்டாங்க. கிரீன் பார்த்திங்கன்னா கதறி அழுகிறாங்க. கிரீன் ஒன்றாகாத, அதை நான் காப்பாற்றிட்டேன்ல அழுகாத அப்படிங்கிறாங்க. உசைதை அதை பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு வாழைப்பூல சோம்பேறி, இவ எதுக்கு அழுகிறான்னு எனக்கு தெரியும், இவளால் கீழே விழுந்ததுக்கு நீ ஒன்றும் அழுகலை, இவளால் பறக்க முடியலையே தான் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அட எதுக்குமா அழுதுட்டு இருக்கிற, சூனிகேரியில் யாருமே இல்லை, எதுக்கு இப்படி சும்மா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க வந்து ஓப்பனாக பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. அப்போ என்னால் சூனிகேரி ஆக முடியாதா அப்படிங்கும்போது அது உன்னோட கருத்தை பொறுத்துமா, நம்ம எது வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே புரிஞ்சு வச்சதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே மழை வர மாதிரி இருக்குது. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளாருமே ஜாலியாக விளையாண்டிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடச்சிடணும், அப்போ தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு கருத்து இந்த வீடியோவில் வர கருத்து தான். ஸோ உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன், புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.